உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை தான் கொடுத்து வச்சிருக்கிறார். திறந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். திறந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் எந்த இடத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமாய் நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய உங்களுடைய வாசல் திறந்திருக்கிறது. ஆனால் சில நேரத்துல அந்த வாசல் அடைபடுவதற்கு காரணமாக நீங்கள் நம்புகிற மனிதர்கள் இருப்பார்கள். நீங்க நல்ல சகோதரர்கள் என்று நினைப்பீர்கள், நல்ல சகோதரிகள் என்று நினைப்பீர்கள், நல்ல குடும்பத்தார் என்று நினைப்பீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுடைய வாசல் அடைக்கப்படலாம். அவர்கள் மூலமாய் உங்க அபிஷேகம் அடைக்கப்படலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக நேரத்துல வாசல்கள் அடைக்கப்பட்டே இருந்தது. அநேக இடத்துல ஊழியத்திற்கு போவதற்கு அவருக்கு வழி இல்லாமல் பிரஜாதி ஜனங்கள் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும் அவருக்கு வாசல்கள் வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கர்த்தர் அடைக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் திறந்து கொடுத்தார். நீங்கள் கவனமாய் இருப்பது அவசியம். எந்த ஒரு மனிதனையும் நம்பாதீர்கள். எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் நம்பினாலும் கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லுகிறது போல, நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. படிங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஆல்ரெடி ஓபன் த டோர், ஓபன் த வே. உங்களுடைய வழி திறந்தே இருக்கிறது. ஒரு சின்ன கான்க்ளூஷன் சொல்றேன் பாருங்க. நீங்க ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்காக வைராக்கியமா வாழும் போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இந்த சபைக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க, மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க. எதை நினைச்சும் கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்தார், நல்ல ஊழியக்காரிய, நல்ல விசுவாச மக்களை, நல்ல சகோதரர்களை கொடுத்தார்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா காலம் போக போக உங்களுக்குள்ளே ஒரு மன கஷ்டம், மன வேதனை வந்திருக்கும். என்னன்னா, இந்த பிரதர் என்கிட்ட பேசுறதே சரியில்லை பாஸ்டர், இந்த பிரதருடைய பிஹேவியர் சரியில்லை, இந்த சிஸ்டருடைய பிஹேவியர் சரியில்லை. ஏன்? ஆல்ரெடி ஆண்டவர் உங்களுக்கு இந்த சபைக்கு வரும்போது திறந்த வாசலை கொடுத்தார். அந்த திறந்த வாசலை அடைக்கும்படியாக யாரோ ஒரு நபர், தேர்ட் பர்சன் காரணமா இருக்கிறாங்கன்னா, பிளீஸ் டு பி ரிமூவ். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் தடையாய் வந்தார்கள். கொரிந்து பட்டணத்துல ஊழியம் செய்யும் போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் சொல்றாரு, நான் பெந்தைகோஸ்தே நாள்ல எபேசு பட்டணத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால 9வது வசனத்துல சொல்றாரு, எனக்கு அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல போல ஆண்டவரை மட்டும் பாத்தீங்கன்னா, எந்த மனுஷனையும் கவனிங்கம்மா, எந்த மனுஷனையும் பார்க்காம ஆண்டவரை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதவு அடைக்கப்படவே அடைக்கப்படாது. அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்காம நீங்க மனுஷனை பாத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்தார்ல, அனுகூலமான கதவை கொடுத்தார்ல, பிசாசு அந்த மனுஷனை வச்சு உங்க கதவை மூடிடுவான், உங்க வாசலை மூடிடுவான். என்னுடைய அனுபவத்துல